நாம் எங்கே இருக்கோம்னா இப்போ வந்து ஊவரியில் இருக்கோம். இது ஊவரி. இது பாருங்கள், கடல் பக்கத்தில் வந்து கடல் இல்லை, நான் கடல் கிட்ட நின்றுட்டுருக்கேன் பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா கடல். இது வந்து ஊவரி. இங்கே வந்து செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்ச்சு. இங்கே பாருங்கள், கடலுக்கிட்டேயே தான் அந்த சர்ச்சும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், எனக்கு முன்னாடி ஃபுல்லாக கடல் இருக்கிறாங்க பாருங்களா. இதுதான் அந்த ஊவரி சர்ச் இருக்கக்கூடிய இடம். இதுக்கு மேலே அப்படி ஏறி போனீங்கன்னா வந்து படி இருக்கும். அந்த படி வழியாக மேலே ஏறி போனீங்கன்னா வந்து அந்த சர்ச்சு. அந்த நான் வந்து சர்ச்சை வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த படி வழியாக ஏறி இதில் பார்த்தீங்கன்னா இந்த போகிறது பார்த்தீங்களா, இந்த படி வழியாக போனீங்கன்னா மேலே வந்து இந்த மேலே தெரியுது வந்து அதுதான் வந்து அந்த செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸாக உள்ள சர்ச் இங்கே ஊவரியில். மக்கள் வந்து இப்போ வந்து கூட்டம் குறைவாக இருக்குது. ஏன்னா நான் வந்து இப்போ ரொம்ப மத்தியான வெயிலில் வந்து நின்றுட்டுருக்கேன். மத்தியானம் நின்றுட்டுருக்கனால அவ்வளோ கூட்டம் இல்லை. இது வந்து இந்த அந்தோனியார் திருவிழா வரக்கூடிய டைமில் வந்து ரொம்ப மக்கள் இங்கே வருவாங்க. ஏன்னா இது வந்து பாருங்கள், கிட்டேயே வந்து கடல் இருக்குது. கடலுக்கிட்ட வந்து அந்த சர்ச்சு அப்படியே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பின்னால் பாருங்கள் கடல். நல்ல வெயிலாக இருக்குது. வெயிலில் தான் நின்றுருக்கு. பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த போட்டு தெரியுது, அதில் தாங்க மீன் பிடிக்க போகுது. பார்த்தாலே தெரியும். எனக்கு பின்னால் இருக்குது பாருங்கள் அந்த சின்ன சின்ன போட்டு. ஸோ இதில் தான் வந்து அவங்க மீன் பிடிச்சிட்டு வருது. அந்த படி வழியாக மேலே ஏறி வந்தீங்கன்னா இதுதான் அந்த சர்ச்சு. இதுதான் அந்தோனியார் சர்ச்சு பாருங்கள். எப்படி இதுதான் செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச். ஸோ இது வந்து ஊவரி. இங்கே பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சேப்பல் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு பின்னால் பாருங்கள், அங்கே ஏதோ ஒன்று கட்டிட்டு வராங்க. ஸோ அது வந்து மக்கள் இருக்கிறதுக்காக கட்டுறாங்க, அல்லது வந்து சின்ன ஒரு தியானம் பண்ணுறதுக்காக ஒரு சேப்பல் கட்டுறாங்களான்னு தெரியல. மக்கள் யாருக்காவது தெரிஞ்சால் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த இதுதான் ஊவரி சர்ச்சு. முன்னால் பார்த்தீங்கன்னா கடல், சைடில் பார்த்தீங்கன்னா கடல், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா இந்த சர்ச் இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே இந்த சைடு தெரியும் பார்த்தீங்கன்னா இந்த சேப்பல் இருக்குது. சேப்பலுக்கு பின்னால் பாருங்கள் கடல் தெரியுதா. ஸோ அப்படியே மேலே ஏறி நடந்து வந்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்கு வரும். இது ரொம்ப ஃபேமஸான சர்ச்சு இங்கே ஊவரியில் உள்ள சர்ச்சு. மக்களே, இந்த ஊவரிங்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை கிராமம். இந்த கிராமம் வந்து கன்னியாகுமரியிலேருந்து 45 கிலோமீட்டர் அந்த தொலைவில் இருக்குது. அதே மாதிரி திருநெல்வேலியிலேருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இது கன்னியாகுமரிக்கு அருகில் இருந்தாலும் இந்த கிராமம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தோட சேர்ந்தது. நம்ம தமிழ்நாட்டை வந்து 5 நிலப்பகுதியாக பிரிப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அப்படி ஒரு 5 நிலப்பகுதியாக நம்ம தமிழ்நாட்டை வந்து குறிப்பாங்க. இந்த ஊவரிங்கிறது வந்து நெய்தல் நிலப்பரப்பு. இந்த ஊவரியோட வரலாற்று பெயர் என்னதுன்னா ஓபிர் பட்டணம். இந்த ஊவரியில் வந்து 1530களில் வந்து செயின்ட் பிரான்சிஸ் அவருடைய அந்த குழுவும், அதுக்கப்புறம் வந்து ஸ்பானிஷ் மிஷினரிகள் அவங்க இங்கே வந்ததுனால வந்து இங்கே உள்ள மீனவர்கள் வந்து அந்த ரோமன் கத்தோலிக் மதத்திற்கு வந்து மாறி இருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த ஊவரி கடற்கரை வழியாக வந்த போர்ச்சுகீசிய கப்பலில் உள்ள பணியாளர்களுக்கு வந்து காலரா நோய் தாக்கியிருக்கு. அப்போ அந்த காலரா நோயை வந்து குணப்படுத்துறதுக்காக அந்த கப்பலில் இருந்த ஒரு தச்சன் வந்து இந்த புனித அந்தோனியாருடைய உருவத்தை வந்து செதுக்கி இருக்கிறாரு. அப்போ அந்த செதுக்கிய அந்த கொஞ்ச நேரத்திலே வந்து எல்லாருக்குமே வந்து அந்த நோய் வந்து சரியாயிருக்கு. அப்புறம் அந்த கப்பல் வந்து ஊவரி கடற்கரையை வந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த கப்பல்ல செதுக்க அந்த அந்தோனியாருடைய திருவுருவத்தை வந்து இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்துல வந்து வச்சிருக்காங்க 1940 அந்த டைம்ல. ஸோ 1940கள்ல இருந்து இந்த கோயில் வந்து இங்க இருக்கு. அதுக்கப்புறம் வந்து
இந்த கோயிலை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் இல்லாமல் முஸ்லீம்கள், இந்துக்கள், இன்னும் பல மதத்தினர் வந்து இங்கே வராங்க. அவங்களுடைய நம்பிக்கையை வந்து வேண்டிக்கிறாங்க. அந்த வேண்டுதல் வந்து அவங்களுக்கு நிறைவேறதுனால இங்கே மக்கள் கூட்டம் அதிகமாகவே எப்போவுமே இருக்கும். இந்த திருவிழா டைமில் வந்து இங்கே அதிகமான மக்கள் இந்த ஓவரியை தேடி படையெடுத்து வருவாங்க. ஏன்னா இந்த ஓவரி வந்து இந்த கடற்கரை கிராமத்தில் இருக்கிறதுனால, இந்த கடற்கரை ஒட்டி அந்த கோயில் இருக்கிறதுனால, அந்த கடற்கரையும் அந்த கோயிலையும் பார்க்கறதுக்காகவே நிறைய மக்கள் இங்கே படையெடுத்து வராங்க. இப்போ ஓவரியில் வந்து அடுத்த இடத்துல இருக்கும். அது பக்கத்துலேயே இன்னொரு கப்பல் மாதா கோயில், அதாவது செல்வம் மாதா கோயில்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. பாருங்கள், இதுதான் அந்த மாதா, அந்த செயின்ட் மேரி. இங்கே பாருங்களா, அந்த சேப்பலை பாருங்கள், கப்பல் மாதிரி இருக்கா. மேலே வந்து ஃப்ளைட்டு, கீழே பாருங்கள் கப்பல் மாதிரி இருக்கும், மேலே வந்து ஃப்ளைட்டு. பாருங்களா, தெரியுதா அவங்களுக்கு? இங்கே கிட்ட வராமல் தெரியுதுங்களா? இதுவும் இங்கே வந்து ஒரு ஃபேமஸான ஒரு இடம். இங்கேயே மக்கள் நிறைய அதிகமாக இங்கே வருவாங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா, முன்னால் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அதே மாதிரி அந்த பீச் கடலில் உள்ளே இருக்குது. கடலுக்கிட்ட தான் இந்த கோயிலும் இங்கே இந்த சேப்பல் மாதிரி இருக்குது. இதுவும் இங்கே தான் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை பார்த்திங்களா, இது இந்த செல்வ மாதா கோயில். இதுவும் இந்த ஊரில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு இடங்க. இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே மக்கள் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கப்பல், மேலே வந்து அந்த ஃப்ளைட்டு மாதிரி இருக்குது. பாருங்கள், நீங்கள் மக்களை இங்கே ஊருக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அந்தோனியார் கோயில், அப்புறம் வந்து இந்த கப்பல் மாதா கோயில் எல்லாத்தையும் நீங்கள் விசிட் பண்ணலாம். இங்கே வரும்போது வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு நீங்கள் விசிட் பண்ணிட்டு போங்க. இங்கே பாருங்கள், இந்த கடல் அப்படியே இருக்குது பாருங்கள். இது இந்த வள்ளம்னு சொல்லுவாங்க இங்கே. ஸோ இதில் தான் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு போவாங்க. பார்த்திங்கன்னா வலைகள் எல்லாம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். யாரும் மீன் பிடிக்க போகலைன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த சின்ன வள்ளம். ஸோ இதில் தான் போயிட்டு இந்த கிராஸ் இது போட்டிருக்காங்க பாருங்கள், கல் மாதிரி. இந்த கல்லுக்கு இந்த சைடு தான் வந்து எல்லாத்தையும் வந்து இந்த சின்ன சின்ன போட்டுகள் எல்லாம், அதை வள்ளம்னு சொல்லுவாங்க இங்கே. இதெல்லாம் வந்து இங்கே கட்டி போவாங்க. இந்த கல் தாண்டி போனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மீன் பிடிக்கிறதுக்கு அங்கே போவாங்க, கடலுக்குள்ளே, நடுக்கடலுக்குள்ளே. அங்கே பார்த்திங்கன்னா தெரியும், அந்த கல் அங்கே வரைக்கும் இருக்குது பாருங்கள். இது இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா தூண்டில் வளைவு அப்படி சொல்லுவாங்க. தூண்டில் வளைவு, இந்த ஏதாவது வந்து கடல் வந்து ரொம்ப அதிகமாக அடித்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக இந்த தூண்டில் வளைவு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே தான் இந்த வள்ளங்கள்லாம் நிப்பாட்டியிருக்காங்க. இந்த கடலுக்கு கிட்டேயே பார்த்திங்கன்னா அந்த செல்வ மாதா அந்த சேப்பல் இருக்குது. அதாவது அந்த செல்வ மாதா கோயில் பாருங்கள், இந்த கப்பலும் அந்த ஃப்ளைட்டும் இருக்கிற மாதிரி உள்ள அந்த சேப்பல். ஆக்சுவலாக இதுவும் வந்து சர்ச்சுன்னு தான் சொல்கிறாங்க, செல்வ மாதா தேவாலயம் தான் போட்டிருக்கு. ஸோ இது ஓரியில் இருக்கக்கூடிய இன்னொரு சர்ச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செல்வ மாதா அந்த சேப்பல், சின்ன சேப்பல் இருக்குல்ல, அது வந்து கடலை பார்த்து அங்கே இருக்குது, அந்த சைடு பார்த்து இருக்குது, இன்னொரு சைடு அந்த சைடு பார்த்து இருக்குது. மொத்தம் 3 சைடு 4 சைடும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சைடு ஒரு சைடு இருக்குது, அந்த சைடு பார்த்தாலும் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஓவரியில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபேமஸான ஒரு இடம். கீழே கிட்டேயே பார்த்தீங்கன்னா ஒரு கடலுக்கிட்டேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த சேப்பல். அப்படியே மேலே ஏறி வந்தீங்கன்னா அந்த சேப்பல் இருக்குது பாருங்கள். இங்கே அந்த செல்வ மாதா அந்த சேப்பல், கப்பல் அந்த ஃப்ளைட் வடிவில் இருக்கக்கூடிய ஒரு சேப்பல்.
மக்களை இங்கே பாருங்கள், இந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் காத்தாடியில் விண்டு மில்லு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆறு ஓடுது, அந்த சைடு விண்டு மில்லு போயிட்டுருக்கு பாருங்கள், தெரியுதா? லொக்கேஷன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால தான் நிறுத்தி ஒரு சின்ன ஒரு கிளிப் மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள் இடம். அங்கே பார்த்தீங்களா பின்னால் ஆறு இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி அப்படியே ஓடுது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா விண்டு மில்லெல்லாம் வச்சுருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? எப்படி இருக்குது லொக்கேஷன், எப்படி இருக்குது பாருங்கள், அருமையான லொக்கேஷனாக இருக்குது. பாலத்துக்கு கீழே தண்ணிக்கு அந்த சைடில் வந்து விண்டு மில்லு. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்கள வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். என்னுடைய சேனல் நேம் வந்து பேக் பேக்கர் சதீஷ். நிறைய மக்கள் நம்ம சேனலை வந்து பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். அதே மாதிரி அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை வந்து தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனே வந்து சேரும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அது ஒரு தூண்டுதலாக இருக்கும். மக்களே, தயவு செய்து என்னுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய சேனல் வந்து பேக் பேக்கர் சதீஷ். நான் மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை கூடிய சீக்கிரத்தில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பேக் பேக்கர் சதீஷ். நன்றி, வணக்கம்.